Welcome. We are going to C++ multiple choice questions and answers. அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது constructor and destructor related questions தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துட்டோம். பேசிக்ஸ் ஃபங்க்ஷன் கிளாஸஸ் இது எல்லாமே நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது கன்ஸ்ட்ரக்டார். ஸோ ஃபங்க்ஷன் பார்த்தா அதுவும் கன்ஸ்ட்ரக்டாரும் சேமாக இருக்கும், பட் நேம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும். கன்ஸ்ட்ரக்டரோட நேம் வந்து கிளாஸ் நேமே யூஸ் பண்ணுவோம், அதுதான் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டெஸ்ட்ரக்டர்? ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்கும் டெஸ்ட்ரக்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறாங்க. கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டெஸ்ட்ரக்டர் ரெண்டுமே கிளாஸ் நேம் தான். இப்போ கிளாஸோட நேம் நான் ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுருந்தேன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டரோடது ஸ்டூடெண்ட்டு தான், டெஸ்ட்ரக்டரோடது ஸ்டூடெண்ட்டு தான். பட் டெஸ்ட்ரக்டரில் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம டில்டு சிம்பிள் வந்து கொடுப்போம். இந்த டில்டு சிம்பிள் லேசாக வளைஞ்சிருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி டில்டு சிம்பிள் கொடுக்குறது தான் டெஸ்ட்ரக்டர். இப்போ இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் நேம். இது ஃபால்ஸ், ஏன்னா சேம் ஃபங்க்ஷன் நேம் தான் யூஸ் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரக்டர் டஸ் நாட் ஹாவ் ரிட்டன் டைப் வேர் ஆஸ் டெஸ்ட்ரக்டர் டு ஹாவ். ரிட்டன் டைப் வந்து கன்ஸ்ட்ரக்டர் டெஸ்ட்ரக்டர் ரெண்டுக்குமே ரிட்டன் டைப்ஸ் கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷனும் ஃபால்ஸ். கன்ஸ்ட்ரக்டர் அலோ ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ் வேர் ஆஸ் டெஸ்ட்ரக்டர் டு நாட். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். பேராமீட்டர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அலோவ் பண்ணும், பட் டெஸ்ட்ரக்டர் அலோவ் பண்ணாது. லாஸ்ட் ஒன், கன்ஸ்ட்ரக்டர் டஸ் நாட் ஃபங்க்ஷன் பேராமீட்டர். ஸோ நான் சொன்னேன் கன்ஸ்ட்ரக்டர் அலோவ் பண்ணும். ஸோ நம்மளோட ஆன்சர் சி தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா சேம் ஃபங்க்ஷன் நேம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், டெஸ்ட்ரக்டர் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ரெண்டாவது, கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டெஸ்ட்ரக்டர் ரெண்டுக்குமே ரிட்டன் டைப் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸை அலோவ் பண்ணும். ஓகே, அதான் நான் கீழே உள்ள எக்ஸ்ப்ளனேஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி டெஸ்ட்ரக்டர் ஆர் கால்டு இன் அ கிளாஸ்? ஒரு ப்ரோக்ராமில் ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அதில் ஒரே ஒரு டெஸ்ட்ரக்டர் தான் இருக்க முடியும். கன்ஸ்ட்ரக்டர் எத்தனை கன்ஸ்ட்ரக்டர்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பட் டெஸ்ட்ரக்டர் ஒன்று தான் இருக்கும். ஏன்னா அந்த நேமுக்கு முன்னாடி டில்டு சிம்பிள் கொடுக்குறதான் டெஸ்ட்ரக்டர்னு சொன்னேன். ஸோ அது வந்து ஒரு டைம் அகெயின் கொடுத்தோம்னா இன்னொன்று சேம் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டெஸ்ட்ரக்டர் ஒரு கிளாஸில் ஒன்று தான் இருக்கும். நம்மளோட ஆன்சர் ஏ. ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன், ஏன்னா இதுக்கு அடுத்து வர கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரோக்ராம் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்து கன்ஸ்ட்ரக்டர் டெஸ்ட்ரக்டர் எப்படி கால் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொஸ்டின்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கிளாஸ் ஹலோ. ஸோ கிளாஸோட நேம் ஹலோவாக இருந்ததுன்னா கன்ஸ்ட்ரக்டர் டெஸ்ட்ரக்டர் ரெண்டு நேமும் ஹலோவாக இருக்கணும். பப்ளிக்கில் தான் கொடுக்கணும் நம்ம கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, இப்போது ஹலோ ஆஃப் கொடுத்துருக்கோம், இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். டெஸ்ட்ரக்டர் எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள், டில்டு சிம்பிள் கொடுத்து ஹலோ கொடுத்துருக்கேன், இதுதான் டெஸ்ட்ரக்டர். ஓகே, ஸோ தென் இந்த வாய்டு டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, இது நார்மல் ஃபங்க்ஷன். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்கும் நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டாங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து சேம் த கிளாஸ் நேம், நார்மல் ஃபங்க்ஷன் வந்து கிளாஸ் நேம் இருக்காது. இப்போ இதுவும் தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொன்று என்னென்னா, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண உடனே இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிரும். பட் இந்த நம்ம டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கு தனியாக கொடுக்கணும். இங்கே கொடுத்துருக்கே பார்த்திங்களா, நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணால் மட்டும்தான் அதர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண உடனே கால் ஆகும். இந்த டெஸ்ட்ரக்டரையும் நம்ம கால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டெஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் இப்போ இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த கிளாஸில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக டெஸ்ட்ரக்டர் கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணும், டெஸ்ட்ரக்டர் வந்து ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்ணும். லாஸ்ட்டாக பண்ணுறதுனால அதில் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணும். ஓகே, இப்போ இதில் நம்மளுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்த உடனே நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிரும். அப்போ நமக்கு கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கால்டுன்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். தென் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன். அப்போ டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனில் ஹலோ வேர்ல்டு கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் லைனில் ஹலோ வேர்ல்டு
வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் எந்த ஃபங்க்ஷனுமே கிடையாது. அப்போது இந்த கிளாஸில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனையுமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக டெஸ்ட்ரக்டார் கால் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராம் க்ளோஸ் ஆயிரும். ஸோ டெஸ்ட்ரக்டார் இஸ் கால்டு இருக்குது, அதை டைப் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராம் ஃபினிஷ்ட். ஓகே, ஸோ இப்படி தான் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டெஸ்ட்ரக்டார் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இன்னும் வரது எல்லாமே நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு போகணும். இந்த ஸ்டெப்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த C++ கோட்? ஸோ சேம் இங்கே பாருங்கள், மெயின்லேருந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். இன்ட்டு மெயினில் P ஆஃப் B. அப்போ Bன்ற ஒரு கிளாஸுக்கு மட்டும்தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே இருக்குது கிளாஸ் B. ஸோ இதுக்குள்ளே போனோடனே இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 2 லைன் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் A ஆஃப் A கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஏக்கு, அதாவது இது ஒரு கிளாஸ், ஏன்றது ஒரு கிளாஸ். இங்கே இருக்குது பாருங்கள், ஏன்றது ஒரு கிளாஸ், பீன்றது ஒரு கிளாஸ். நான் வந்து பீன்ற கிளாஸுக்கு தான் மெயினில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தோன்னே நம்ம பீன்ற கிளாஸ்க்குள்ளே தான் என்டர் ஆகும். ஸோ இது போன உடனே இப்போ இந்த கிளாஸ்க்கு வந்துடும். ஓகே, இந்த ஃபஸ்ட் லைன் பார்த்தோன்னே இந்த கிளாஸ்க்கு வந்து இதோட கன்ஸ்ட்ரக்டார் நமக்கு கால் ஆகும். ஏஸ் கன்ஸ்ட்ரக்டார் கால்டு வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். தென் டெஸ்ட்ரக்டார் பிரிண்ட் ஆகாது. நான் என்ன சொன்னேன், டெஸ்ட்ரக்டார் எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கால் ஆகும். தென் இந்த ஸ்டெப் தானே நம்ம போகணும். அகெயின் இந்த ஸ்டெப்புக்கு ரிட்டர்ன் வரும். இப்போ இந்த ஒர்க் முடிச்சிட்டோம். செகண்ட் வந்து பீஸ் கன்ஸ்ட்ரக்டார் கால்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ ஃபஸ்ட் லைன் A கன்ஸ்ட்ரக்டார் இஸ் கால்டு, செகண்ட் லைன் B கன்ஸ்ட்ரக்டார் இஸ் கால்டு. அதுக்கப்புறம் இந்த B கிளாஸில் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா? இல்லை. அப்போ Bயோட டெஸ்ட்ரக்டார் பிரிண்ட் ஆயிரும். ஸோ Bயோட டெஸ்ட்ரக்டார் இஸ் கால்டு பிரிண்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீன்றதில் எதுவும் இல்லை. தென் அதுக்கடுத்து இந்த B கிளாஸை முடித்தாலும் நமக்கு எந்த ஃபங்க்ஷனும் இல்லை. இப்போ லாஸ்ட்டாக இந்த விட்ட A டெஸ்ட்ரக்டார் இருக்கு இல்லையா, அது கால் ஆகும். ஸோ எப்படி கால் ஆகும்னா, ஃபஸ்ட்டு A கன்ஸ்ட்ரக்டார், அடுத்து B கன்ஸ்ட்ரக்டார், B டெஸ்ட்ரக்டார், அடுத்து A டெஸ்ட்ரக்டார். நம்மளோட ஆப்ஷன் வந்து C தான் நம்மளோட ஆப்ஷன். A கன்ஸ்ட்ரக்டார், B கன்ஸ்ட்ரக்டார், அடுத்து B டெஸ்ட்ரக்டார், லாஸ்ட் தான் Aயோட டெஸ்ட்ரக்டார். ஓகே, ஸோ இதில் இந்த லைன் தான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம், நெக்ஸ்ட் சேம் ப்ரோக்ராம் தான், ஆனால் ஒரு லைன் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கல்ல, இந்த B கொடுத்தோம் இல்லையா, இதில் இங்கே எப்படி கொடுத்தேன் அப்படின்னா, ஒரு தனி கிளாஸாக கொடுத்து உள்ள ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த A கிளாஸ்க்கும் B கிளாஸ்க்கும் எந்த ரிலேஷனும் கிடையாது. பட் இங்கே நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். A பேஸ் கிளாஸாக வச்சு Bயை டிரைவ்டு கிளாஸாக வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டிரைவ்டு, இப்போ இப்படி இருக்கும்போது டிரைவ்டு கிளாஸ்க்கு மட்டும் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் போதும். இந்த லைன் வரும்போதே நான் எனக்கு ஃபஸ்ட்டு மேலே உள்ள A வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சேம் அப்படி சொன்ன அதே மெத்தட் தான். A கன்ஸ்ட்ரக்டார், அடுத்து B கன்ஸ்ட்ரக்டார், B டெஸ்ட்ரக்டார் அண்ட் A டெஸ்ட்ரக்டார். ஸோ 2 விதமாக வந்து நம்ம மேலே உள்ள ஒரு கிளாஸை நம்ம வந்து அக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான மெத்தட் தான் கொடுத்துருக்கேன். டிரைவ் கிளாஸ் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு கிளாஸில் ஆப்ஜெக்ட் தனியாக க்ரியேட் பண்ணி அக்சஸ் பண்ணலாம். ஆன்சர் சேம் ஆன்சர் தான், ஆப்ஷன் C. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ரோக்ராமில் ஒரு லைன் இங்கே பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் இந்த A ஆஃப் A மட்டும் கொடுத்துருந்தேன், கரெக்டாக. செகண்ட் ப்ரோக்ராமில் இந்த லைன் மட்டும் கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போது 2 லைனும் கொடுத்துருக்கேன். ஸோ 2 லைனும் கொடுத்தா இந்த A இருக்கு இல்லையா, A கிளாஸ் அது 2 டைம்ஸ் நமக்கு கால் ஆகும். ஓகே, பியோட கிளாஸ் ஒரு டைம் தான். ஏன்னா இந்த லைன் முடிச்சுட்டு இந்த லைன் முடிச்சுட்டு அடுத்து பியோடது கலை ஃபங்க்ஷன் முடிக்க போகுது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ இந்த லைனை பார்த்தோன்னே நமக்கு எப்படி பிரிண்டிங் நடக்கும், A கன்ஸ்ட்ரக்டார் கால் ஆயிரும், A டெஸ்ட்ரக்டர் கால் ஆகாது. ஏன்னா இதில் உள்ள எல்லா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வரணும். அடுத்து இந்த லைனுக்கு வரும். இதில் வரும்போது அகைன் A கன்ஸ்ட்ரக்டார் கால் ஆகும். ஸோ A கன்ஸ்ட்ரக்டார் 2 டைம்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா இப்போ இந்த லைன் முடிச்சுதான், இந்த லைனுக்கும் டெஸ்ட்ரக்டார் பிரிண்ட் ஆகாது, பியோடது எல்லாமே க்ளோஸ் ஆகணும். இப்போ B கன்ஸ்ட்ரக்டார், B டெஸ்ட்ரக்டார் நடுவில். அதுக்கப்புறமா இந்த A இருக்கு இல்லையா, இந்த Aயோட டெஸ்ட்ரக்டார், A டெஸ்ட்ரக்டார், இந்த Aயோட A டெஸ்ட்ரக்டார். ஸோ நம்மளோட ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த D தான் நம்மளோட ஆன்சர். ஃபஸ்ட்டு A கன்ஸ்ட்ரக்டார் 2 டைம்ஸ், அடுத்து B கன்ஸ்ட்ரக்டார், B டெஸ்ட்ரக்டார், அதுக்கப்புறமா A டெஸ்ட்ரக்டார்.
ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த 2 லைனுக்குள்ள மீனிங்? ஒரு டைம் மட்டும் கொடுத்தா நமக்கு ஒரு டைம் மட்டும் ஏ கால் ஆகி லாஸ்ட்டு இந்த டெஸ்ட்ரக்டார் வந்து எப்போவுமே எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கால் ஆகும். ஓகே, இப்போ இது 2ல் எந்த டெஸ்ட்ரக்டார் ஃபஸ்ட்டு கால் ஆகும்னா ஃபஸ்ட்டு இதோட டெஸ்ட்ரக்டார் கால் ஆகும், அதுக்கப்புறம் தான் இதோட டெஸ்ட்ரக்டார் கால் ஆகும். ஸோ இதோட ஆன்சர் வந்து நமக்கு டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சேம் கொஸ்டின் தான், ஒரு லைன் மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், கிளாஸ் பி நான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் இங்கே ஏ ஆஃப் ஏ மட்டும் கொடுத்துருந்தேன், ஆப்ஜெக்ட் மட்டும் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஸ்டாட்டிக்ன்ற ஒரு கீவேர்டு கொடுத்துட்டேன். ஸ்டாட்டிக்னு ஒரு கீவேர்டு கொடுத்தேன் அப்படின்னா அதை தனியாக தான் நான் கால் பண்ணணும். இந்த பி கிளாஸ்லேருந்து ஏவை அக்சஸ் பண்ண முடியாது ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு கொடுத்துட்டேன்னா. ஸோ இந்த ப்ரோக்ராம் சேம் ப்ரோக்ராம் தான். ஓகே, நான் ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த லைன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். இந்த லைன் மட்டும்தான் நான் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பார்த்த உடனே இப்போ பி கிளாஸ்க்குள்ளே வருமா, இங்கே பி ஆஃப் பி கொடுத்தோடனே பி கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆனதும் இந்த லைனில் நமக்கு வந்த உடனே இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம நார்மலாக ஏ கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ளே போகும், ஏ கிளாஸ்க்குள்ளே. பட் இந்த ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு இருந்துச்சுன்னா ஏ கிளாஸ்க்குள்ளே போகாது, அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடும். ஸோ இந்த லைனை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு பி கன்ஸ்ட்ரக்டார் இஸ் கால்ட், அடுத்து வேறு எந்த ப்ரோக்ராமுமே கிடையாது, பி டெஸ்ட்ரக்டார் இஸ் கால்டு மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஏக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லாதது மாதிரி காட்டிக்கும். ஓகே, பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் இந்த கிளாஸ் முடித்ததுக்கு அப்புறமும் கூட நம்ம இந்த ஸ்டாட்டிக் ஏ இருக்கு இல்லையா, அதை நம்ம கால் பண்ணவே இல்லை, தனியாக கால் பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி கன்ஸ்ட்ரக்டார் இஸ் கால்டு, பி டெஸ்ட்ரக்டார் இஸ் கால்டு, ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா. ஓகே, next question, which of the following represent the correct explicit call to the constructor of a class? எக்ஸ்பிளிசிட்டாக எப்படி கால் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. கீழே ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறாங்க, இதுதான் ப்ரோக்ராம் கிளாஸ் ஏ. ஸோ ஏ ஆஃப் இன்ட் ஐ கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டார் இது வந்து கரெக்டாக. பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டார் நம்ம எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா இன்ட் ஏ, இந்த சி தான் நம்மளோட ஆன்சர். இன்ட் ஏ ஈக்குவல் டு ஏ ஆஃப், இப்போ இங்கே நம்ம இன்ட் கொடுத்துருந்தோம்னா இங்கே உள்ள இன்டீஜர் வேல்யூ இருக்கணும், இங்கே ஃப்ளோட் ஐ கொடுத்துருந்தோன்னா இங்கே ஃப்ளோட்டிங் வேல்யூ இருக்கணும், இங்கே கேர் கொடுத்துருந்தோன்னா இங்கே ஒரு சிஏபின்னு ஒரு கேரக்டர் வேல்யூ இருக்கணும். ஓகே, ஸோ சி தான் நம்மளோட ஆன்சர். இங்கே கொடுத்துருக்கிறது இன்ட் ஐ, அப்போ நம்ம 5 அப்படின்னு ஒரு இன்டீஜர் வேல்யூ உள்ளே கொடுக்கணும். நம்மளோட ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ரோல் ஆஃப் அ கன்ஸ்ட்ரக்டார் இன் எ கிளாஸ்? ஒரு கன்ஸ்ட்ரக்டாரோட ரோல் என்னது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்றது இனிஷியலைஸ் த ஆப்ஜெக்ட், டெஸ்ட்ரக்டார் அப்படின்னா டெஸ்ட்ராய் த ஆப்ஜெக்ட். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், டு மாடிஃபை த டேட்டா வென் எவர் ரெக்வயர்ட், டு டெஸ்ட்ராய் அன் ஆப்ஜெக்ட், இது வந்து டெஸ்ட்ரக்டாருக்குள்ள மீனிங். டு இனிஷியலைஸ் எ டேட்டா மெம்பர் ஆஃப் அ ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், why constructor are efficient instead of function init defined by the user to initialize the data member of, அதாவது இந்த init விட கன்ஸ்ட்ரக்டார் ஏன் அட்வான்டேஜ்னு கேட்குறாங்க. ஏன் init யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல கன்ஸ்ட்ரக்டார் யூஸ் பண்ணுறீங்க, எதுக்காக வந்து இது வந்து கன்ஸ்ட்ரக்டார் வந்து எதுக்காக மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்றது சேம் நேம் ஒன்று, அதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக கால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இதுக்கு ரிட்டர்ன் டைப்பும் கிடையாது. மேபி இந்த கன்ஸ்ட்ரக்டாரை நீங்கள் டிஃபைன் பண்ணலைன்னா அது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டாராக கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்டாரில் உள்ள ஒரு அட்வான்டேஜ். நம்மளோட ஆப்ஷன் பார்ப்போம். பிகாஸ் யூசர் மே ஃபர்கட் கால் init யூஸிங் த ஆப்ஜெக்ட் லீடிங் செக்மெண்டேஷன் ஃபால்ட். அதாவது இன்னிட்டை வந்து நீங்கள் கால் பண்ண மறந்துடலாம், பட் நம்ம கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ட்ரூ தான். பிகாஸ் த யூசர் மே கால் init மோர் தேன் ஒன்ஸ், இன்னிட்டை மோர் தேன் ஒன்ஸ் வந்து நீங்கள் கால் பண்ணி விட்டிங்கன்னா அது நம்மளுக்கு ஓவர் ரைட்டிங் ஆயிரும். நம்ம கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணவே மாட்டோம், அப்புறம் எப்படி அதை ஓவர் ரைட் கால் பண்ணுவோம், அதுவும் நம்மளோட அட்வான்டேஜ் தான். பிகாஸ் யூசர் மே ஃபர்கட் டிஃபைன் init. ஸோ நம்ம வந்து கால் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, கன்ஸ்ட்ரக்டாரை டிஃபைன் பண்ணலைன்னா அதுவும் தப்பு கிடையாது. இது மூணுமே
கன்ஸ்ட்ரக்டாருக்கு வந்து அட்வான்டேஜ் தான். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் மென்ஷன்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த காப்பி கன்ஸ்ட்ரக்டார்? காப்பி கன்ஸ்ட்ரக்டார் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. மொத்தம் கன்ஸ்ட்ரக்டாரில் 3 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டார் இருக்குது. டிஃபால்ட், பேராமீட்டரைஸ்ட் அண்ட் காப்பி கன்ஸ்ட்ரக்டார். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார் தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ டெஸ்ட் அப்படின்றது நம்மளோட கிளாஸ் நேம் ஆயிருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது டெஸ்ட் ஆஃப் T1 இங்கே ஏதோ ஒரு வேரியபிள் கொடுப்போம். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்டரோட ஃபங்க்ஷன் எழுதும்போது டெஸ்ட் ஆஃப் இப்படி தான் கொடுப்போம். ஆனால் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரோட க்ரியேஷன் வந்து டெஸ்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் இது மெயினில் கொடுப்போம் இல்லையா, அதான் அந்த ஃபஸ்ட் லைனில் நான் கொடுத்துருக்கேன். நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் வந்து டெஸ்ட் T1 ஆஃப், இங்கே சம் வேல்யூஸ் இருக்கும், இன்டீஜரா ஃப்ளோட்டா அப்படின்றது நம்ம டிஃபைனிங்கில் எது கொடுத்துருக்கோமோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் அதை பேஸ் பண்ணி இங்கே உள்ள வேல்யூ இருக்கும். நம்ம காப்பி கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்றது இன்னொரு ஆப்ஜெக்டை காப்பி பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு இது T1 அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட், T2 அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அப்போ T2ன்னு தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அதை T1ல் காப்பி பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டார். இது எல்லாமே இதோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் நம்ம கொடுக்குறது. ஓகே, கீழே உள்ளதெல்லாம், மேலே உள்ளதெல்லாம் ஆப்ஜெக்ட் க்ரியேஷனுக்கு யூஸ் பண்ணுற சின்டாக்ஸ், கீழே உள்ளது ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது காப்பி கன்ஸ்ட்ரக்டார். காப்பி கன்ஸ்ட்ரக்டார் ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம காப்பி பண்ணுறது. ஸோ நம்ம பார்க்கலாம், a constructor that allows a user move data from one object to another. நம்ம வந்து மூவ் பண்ண மாட்டோம். ஓகே, மூவ் பண்ணோம்னா இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூ வந்து நமக்கு டெலீட் ஆயிரும். நம்ம பண்ண போகிறது காப்பி தான் பண்ண போகிறோம். a constructor to initialize an object with the values of another object தான் நம்மளோட ஆன்சர். ஜஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணுவோம் ஒரு ஆப்ஜெக்ட் வேல்யூஸ்லேருந்து அனதர் ஆப்ஜெக்ட் வேல்யூஸ்க்கு. நம்மளோட ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ரோல் ஆஃப் டெஸ்ட்ரக்டார் இன் அ கிளாஸ்? ஸோ டெஸ்ட்ரக்டாரோட ரோல் என்னது? டெஸ்ட்ராய் த ஆப்ஜெக்ட். ஸோ நம்மளோட ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள், டு டெஸ்ட்ராய் அன் ஆப்ஜெக்ட் வென் த லைஃப் டைம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ends. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த சின்டெக்ஸ் ஆஃப் டிஃபைனிங் டெஸ்ட்ரக்டார் ஆஃப் அ கிளாஸ்? டெஸ்ட்ரக்டார் வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னு கேட்குறாங்க. டில்டு சிம்பிள் கொடுத்து நம்ம கிளாஸோட நேமையே நமக்கு கொடுப்போம், அப்படி தானே கொடுப்போம். ஆப்ஷன் வந்து பி தான் நம்மளோட ஆன்சர். டில்டு சிம்பிள் வந்து பிலையும் டிலையும் இருக்குது. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம ஃபங்க்ஷனை என் பண்ணும்போது செமிகோலன் வச்சு எண்டு கொடுக்க மாட்டோம். கிளாஸை வந்து டெர்மினேட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம செமிகோலன் வச்சு டெர்மினேட் பண்ணுவோம். டெஸ்ட்ரக்டார் கன்ஸ்ட்ரக்டார் ரெண்டுமே ஒரு ஃபங்க்ஷன், அதை டெர்மினேட் பண்ணும்போது நம்ம செமிகோலன் கொடுக்கக்கூடாது. ஸோ இது ராங். நம்மளோட ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வென் டெஸ்ட்ரக்டார் ஆர் கால்டு? எப்போ டெஸ்ட்ரக்டார் கால் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஒரு ப்ரோக்ராம் எண்ட் ஆகும்போதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு ப்ரோக்ராம் எண்ட் ஆகும்போது, இல்லைனா அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எண்ட் ஆகும்போது டெலீட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாலும் டெஸ்ட்ரக்டார் கால் ஆகும். டெலீட் ஆப்ரேட்டர் பற்றி இதுவரை நம்ம பார்க்கல. டெலீட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம்னா டெஸ்ட்ரக்டார் வந்து நம்மளுக்கு டெர்மினேட் ஆகும், கால் ஆகும். டெஸ்ட்ரக்டாரில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் கால் ஆகும். ஸோ நம்மளோட ஆன்சர் டி, ஆல் ஆஃப் த மென்ஷன்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டார் ஆர் தேர்? இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். 3 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டார் இருக்குது. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார், பேராமீட்டரைஸ்ட் அண்ட் காப்பி கன்ஸ்ட்ரக்டார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம்? ஸோ ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். மெயினில் பார்ப்போம், ஏ ஆப்ஜெக்ட். ஸோ ஏ அப்படின்ற கன்ஸ்ட்ரக்டார் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்ற கிளாஸ் இங்கே இருக்குது, ஏயோட கன்ஸ்ட்ரக்டார் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், ஏயோட கன்ஸ்ட்ரக்டார் இங்கே பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ள டெஃபினிஷனை இங்கே கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே மெயினில் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார் நம்ம வந்து பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ளது லாஸ்ட்டு இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டின்ஸில் பார்த்தோம் பார்த்தீங்களா? எப்படி பார்த்தோம்? இப்போ ஏ ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 5 அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இப்படி இன்டீஜர்னு இருக்கும்போது ஸோ இந்த 2 லைனும் மேட்ச் ஆகலை பாருங்கள். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறது டிஃபால்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், பட் டிஃபைன் பண்ணியிருக்கிறது பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டாருக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த லைனே நமக்கு ராங். ஸோ நமக்கு எரர் தான் காமிக்கும். ஆன்சர் வந்து சி, எரர்.
உங்களுக்கு புரியுதா? நான் ஒரு 3 வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம க்ரியேஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இப்படி இருக்கணும்னு. ஆனால் இப்போ கொடுத்துருக்கிறது நமக்கு க்ரியேஷன் இப்படி இருக்குது கரெக்டாக, பட் நம்மளோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இந்த மாதிரி இருக்குது. இங்கே 2 வேரியபிள் கொடுத்துருக்கோம், நாங்கள் ஒரு வேரியபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று இந்த மாதிரி இருக்கணும் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், அப்படி இல்லைன்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது நமக்கு டெஸ்ட்டு T1 கொடுத்து ஒரே ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரி இருந்திருக்கணும். அங்கே பொறுத்தவரையில் அங்கே இன்ட்டு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபால்ஸ். ஓகே, இங்கே இன்ட் I இருக்குது, இங்கே A ஆஃப் ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்குது, எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின், in the following C++ code how many times the string A's constructor called? A's constructor called அப்படின்ற வேர்டு எத்தனை டைம் இந்த ப்ரோக்ராமில் பிரிண்ட் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போல கொடுத்தேன் இல்லையா, நான் ஒரு 5 ப்ரோக்ராம் சேமாக கொடுத்துருந்தேன்ல, அதே ப்ரோக்ராம் மாதிரி தான். இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேஷனில் B ஆஃப் B. ஸோ B ஆஃப் B பார்த்தோன்னே இந்த பிளேஸுக்கு போகும். நான் சொல்லியிருக்கேன் ஸ்டாட்டிக் A, கொடுத்தேன்னா இந்த A கிளாஸில் உள்ளது நம்மளுக்கு கால் ஆகாது. ஸோ இந்த லைனை ஸ்கிப் பண்ணிடும். அடுத்து Bக்குள்ளே வரும், B கன்ஸ்ட்ரக்டர் பிரிண்ட் ஆகும். அடுத்து வந்து ஸ்டாட்டிக் A கெட். ஸோ இதெல்லாம் விட்டுடலாம். நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் A கன்ஸ்ட்ரக்டர் கால்டு அப்படின்றது எத்தனை டைம் கால் ஆகும்னு. இங்கே வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சது சரி, இந்த B கிளாஸும் ஓவர், A கிளாஸும் ஓவர். பட் இங்கே பாருங்கள், மெயினுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாட்டிக், நான் என்ன சொன்னேன், ஸ்டாட்டிக் A கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை தனியாக கால் பண்ணணும், தனியாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளை வந்து எந்த மாதிரி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, A இப்போ இது வந்து இதோட க்ரியேஷன், ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் வந்து B கிளாஸ்க்குள்ளே தானே இருக்குது. ஸோ A கிளாஸுக்கு B கிளாஸில் க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்டோட நேம் வந்து A. ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணணும் ஸ்டாட்டிக் கிளாஸுக்கு. ஓகே, ஒரு ஸ்டாட்டிக் கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். இந்த லைன் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த லைன் பார்த்த உடனே நமக்கு கண்டிப்பாக இந்த A கிளாஸ் வந்து கால் ஆகும், A கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும், A கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கால்டு அப்படின்றது ஒரு டைம் பிரிண்ட் ஆகலாம். தென் அதுக்கடுத்து நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே காப்பி கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள டெஃபினிஷன். நான் வந்து இப்போ இதில் A ஆஃப் A ஈக்குவல் டு இன்னொன்று கொடுத்துருந்தேன், A2 ஆஃப் A. அந்த மாதிரியும் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணலாம், இந்த மாதிரியும் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் படி A கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கால்ட் அப்படின்றது ஒரு டைம் பிரிண்ட் ஆகும், இந்த லைனில் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து 1 ஆப்ஷன் D, இந்த லைனில் பிரிண்ட் ஆகாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஹேப்பன் இஃப் த யூசர் ஃபர்கட் டு டிஃபைன் கன்ஸ்ட்ரக்டர் இன்சைட் அ கிளாஸ்? ஒரு கன்ஸ்ட்ரக்டரை நான் டிஃபைன் பண்ண மறந்துட்டேன்னா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த இன்னிட் ஃபங்க்ஷன் வரும்போது கன்ஸ்ட்ரக்டரை டிஃபைன் பண்ணலைனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, கால் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ இங்கே கேட்டிருக்கிறதும் அதுதான், நம்ம டிஃபைன் பண்ண மறந்துட்டோம்னா நோ ப்ராப்ளம், எந்த எரருமே நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாது. கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை அதுவே எடுத்துக்கும். நம்மளோட ஆன்சர் எரர் காமிக்காது, செக்மெண்டேஷன் கிடையாது, ஆப்ஜெக்ட் ஆர் நாட் கிரியேட்லி ப்ராப்பர்லி கிடையாது. கம்பைலர் ப்ரொவைட்ஸ் எ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் டு அவாய்ட் எரர்ஸ். ஓகே, எரர் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டராக கம்பைலர் அக்செப்ட் பண்ணிக்கும். நம்மளோட ஆன்சர் D. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி பேராமீட்டர்ஸ் டஸ் அ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ரெக்வயர்? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னால் அதுக்குள்ளே எந்த வேல்யூமே இருக்காது, அப்படி தானே சொன்னோம். இப்போ ஸ்டூடெண்ட்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டரோட நேம் வச்சுருக்கோன்னா ஸ்டூடெண்ட் ஆஃப்னு மட்டும் தான் எழுதுவோம். ஸோ பேராமீட்டரைஸ்ட் அதில் இல்லாமல் இருந்தால் தான் அது பேர் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். அப்போ 0 பேராமீட்டர்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஆப்ஷன் C. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு கன்ஸ்ட்ரக்டர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் மெம்பர் ஃபங்க்ஷன்? அதர் மெம்பர் ஃபங்க்ஷன்லேருந்து டிஸ்ட்ரக்டர் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், சேம் நேம். கன்ஸ்ட்ரக்டர் வந்து சேம் நேமாக இருக்கும், கிளாஸ் நேம். அடுத்து வந்து டு நாட் ரிட்டர்ன் டைப். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கலியாக கால் ஆகும். ஸோ இது மூணுமே நம்மளுக்கு வந்து டிஃபர் பண்ணி காமிக்கிறது தான் ஆப்ஷன் D.
நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் ஒரு ப்ரோக்ராமோட அவுட்புட் கேட்டிருக்கேன். இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஏ ஆஃப் ஆப்ஜெக்ட் மெயின்லேருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுமா. ஏ ஆஃப் ஆப்ஜெக்ட் பார்த்தோன்னே டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார் இங்கே இருக்குது. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார் கால்டு இந்த லைன் பிரிண்ட் ஆயிரும். ஸோ செகண்ட் லைன் இது ரெண்டுமே காப்பி கன்ஸ்ட்ரக்டாரை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற மெத்தடு. ஓகே, இந்த ரெண்டு மெத்தடுமே காப்பி கன்ஸ்ட்ரக்டார் தான். ஸோ இதை பார்த்தோன்னையும் நம்ம காப்பி கன்ஸ்ட்ரக்டார் எங்கே இருக்குன்னு போகும். இது காப்பி கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ள டெஃபினிஷன், காப்பி கன்ஸ்ட்ரக்டார் கால்டு பிரிண்ட் ஆகும். செகண்ட் இந்த லைனுக்கு வரும்போதும் இதுவும் அகெயின் காப்பி கன்ஸ்ட்ரக்டாரை தான் கால் பண்ணுது. இந்த லைனுக்கு போகும், காப்பி கன்ஸ்ட்ரக்டார் இஸ் கால்டு. ஸோ நம்மளோட ஆன்சர் பி. பாருங்கள், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார் கால்டு ஒரு டைம் பிரிண்ட் ஆகுது, காப்பி கன்ஸ்ட்ரக்டார் கால்டு 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஏ ஆஃப் ஆப்ஜெக்ட்ன்றது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார், அதோட ஆப்ஜெக்ட் க்ரியேஷன். காப்பி கன்ஸ்ட்ரக்டாருக்கு 2 வேஸில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதான் இங்கே. ஓகே, ஸோ மொத்தம் டோட்டலாக உங்களுக்கு வந்து நான் 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டார் டிஸ்ட்ரக்டாரில் ப்ரோக்ராம்ஸ் வச்சு எந்த மாதிரி கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். நீங்கள் ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு நல்லா ரீட் பண்ணணும். ஏன்னா ஒரு சின்ன சின்ன லைன்லேயோ சின்ன சின்ன வேர்ட்லேயோ தான் இதில் வந்து நம்மளோட அவுட்புட் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.